வணக்கங்க. வாழ்க வளமுடன். இன்றைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேற்கு பார்த்த இடமோ, மேற்கு பார்த்த புதிய வீடோ அல்லது மேற்கு பார்த்த பழைய வீடோ விற்பனைக்கு வருதுங்க சார், வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் வந்து ரோடு வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மேற்கு பார்த்த வீட்டுக்கு தென்வடல், தெற்குலேயும் போகலாம், வடக்குலேயும் போகலாம். மேற்கு பார்த்தே நீங்கள் சைட்லேருந்து ரோட்டில் கால் வச்சிங்கன்னா, இடது கையை நீட்டிங்கன்னா தெற்கு, வலது கை நீட்டிங்கன்னா வடக்கு. ஆகவே அந்த வடக்கு போகிற ரோடு போய் கடைசியில் இடது பக்கமோ வலது பக்கமோ அல்லது நேராக தொடர்பில் இருக்க வேண்டும். கட்ரோடாகவோ முட்டுச்சந்தாகவோ நிச்சயமாக வரக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, உங்களுக்கு வந்து தெற்கு பார்த்துருந்தால் போக முடியும் அப்படின்னா, நிச்சயமாக இந்த மாதிரி வீடுகள் வந்து நான் ஒரு 2000-3000 அப்பாயின்மெண்ட்டே கேன்சல் பண்ணிக்கிறேங்க. புதிய வீடுங்க போக மாட்டேன். பழைய வீடு வாங்குறதுனால இதை மட்டும்தான் கேட்பேங்க, நல்லா இருக்குதா இல்லையா, இது இருந்தால் தான் போவோங்க. ஆகவே இதை நீங்களே தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம சொல்லி இதே வேலையாக போச்சு. இந்த வீடியோவை பார்த்துட்டாவது இனிமேல் நல்ல வீடாக நீங்கள் நல்லா இருக்குதானாவது வந்து செக் பண்ணுறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்கும். மேற்கு பார்த்த வீட்டில் வந்து அதாவது வந்து மதில் சுவர் இருக்குது. பக்கத்து வீட்டை விட மதில் சுவர் 2 அடி 3 அடி ரோட்டுக்கு வரக்கூடாதுங்க. அப்படி வந்தால் கண்டிப்பாக அது ஆகவே ஆகாது. அதுபோக மேற்கு பார்த்த வீட்டில் முக்கியமான விஷயம், இந்த நீர்நிலைகள், கார் ஷெட்டு, அப்புறம் இந்த தண்ணி தொட்டி போடுறாங்க, போர்வெல் போடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் மாற்றி செஞ்சுருவாங்க. மாற்றி செஞ்சுட்டு வீட்டை விற்கிறக்கு ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். அல்லது பேங்கில் வந்து உங்களுக்கு பேங்க்கில் வந்து சப்தி வண்டிக்கூடிய நிலைமைக்கு போய் வாங்கக்கூடிய வீடுகளில் நிறையா நம்ம போய் பார்த்துருக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, புது வீடு வாங்குறவங்க கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, புது வீடு வாங்குறவங்க தான் அந்த மாதிரி இருந்து பேங்க்குக்கு போய் சிக்கிக்குதுங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் கட்டி போடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்னா, ஒரு 2 கோடி ரூபா வீடு 50 லட்சம் இருக்குது, சரி நம்மக்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குதுன்னு கொடுத்து போட்டு இஎம்ஐ போட்டுக்கலாம் அப்படின்னாலாம் போவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, 7 ஆண்டுகள் தாங்க வீடு சரியில்லைன்னா தூக்கி வாரி போட்டுருங்க. அவங்கள என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து பயப்படுத்துறதுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. மேற்கு பார்த்த வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மேற்கு வந்து கண்டிப்பாக ஆண்கள் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். முக்கியமாக ஆண்களுக்கு வந்து மிகப்பெரிய உடல் உபாதைகளையும் அல்லது இதையும் கொடுத்துரும். ஆகவே இது பயப்படுத்துறதுக்கு வேண்டி சொல்லக்கூடிய விஷயம் இல்லைங்க. மேற்கு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, முன்னாடி காலி இடங்கள் நிறையா விட்டு கிளைகள் ஒட்டி கட்டிடுவாங்க. பின்னாடி வந்து இடமே இருக்காது, பின்னாடி கதவே இருக்காது, கிழக்கு கதவு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வாஸ்து என்பது வந்து உங்களுக்கு எப்படி உறுதுணை பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கோ உங்களுடைய குடும்பம் சார்ந்த குழந்தைகளுக்கோ உங்களுடைய மகன் மகள் பேரன் பேத்திகளுக்கோ ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அந்த ஆன்மாக்கள் அந்த வீட்டில் வந்திருந்ததுன்னா, நிச்சயமாக சாஸ்திரத்தை அனுசரித்து அற்புதமான வீட்டை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வார்கள். அவர்களுக்கு அந்த யோகபாவம் இருக்கிறவங்க தான் வாஸ்தே பார்க்க முடியுங்க. வாஸ்துன்னா என்ன அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கி நிறையா பேர் ஓடுறாங்க. ஆனால் வாஸ்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வீட்டு விட்டு துரத்தி விட்டுவிட்டு பேங்குக்கு அடிமையாக்கி அந்த வீட்டை ஜப்தி பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஏலத்தில் விடுறது அது இதுன்னு தான் நடந்துகிட்ருக்கு. ஆகவே இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நான் தெளிவாக எதுக்காக தெற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த வீடுகளுக்கு பேசுகிறோன்னா, அதில் அவ்வளவு விஷயம் உள்ளடங்கி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி நிறைய பேர் வீட்டு விட்டு போட்டு வந்தவங்களே ஒரு 500-1000 பேர் நம்மக்கிட்ட பார்த்துருப்பாங்க. காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம மீண்டும் புதுசாக போகிறவங்க அப்படி சிக்கிக்க வேண்டாங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நான் உங்களுக்கு இவ்வளவு ஆற்றலாக சொல்கிறேங்க. நிச்சயமாக பூமியில் பஞ்சபூதங்களுடைய அருள் என்றென்றும் இறைவனாகவே பஞ்சபூதங்கள் உள்ளன. ஆகவே நாம் வந்து இறைவனை தேடி செல்ல வேண்டியதில்லை. வீடு நல்லாக இருக்கும் பட்சத்தில் நாம் கோயிலாக வாழக்கூடிய அற்புதமான விஷயத்தை கொடுக்கக்கூடியது வீடு. அந்த இடம் காலி இடமோ வீடோ புதிய வீடோ பழைய வீடோ வில்லாவோ எது வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக மேற்கு பக்கத்தது வாங்கும்போது வாஸ்து என்ற ஒரு அற்புத விஷயத்தை பயன்படுத்தி, இந்த மந்திர கோலை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய சந்ததிகள் வளமாகவும் நலமாகவும் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் அடைய கண்டிப்பாக வாழ்த்துகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.